நீங்கள் யாருக்கு அடிமை? பாருங்கள், பக்தன் எப்படிப்பட்ட தேவனுக்கு அடிமையானார். எதனால அவர் இந்த அனுபவத்தை பெற்றார்? வாசிக்கலாமா? சங்கீதம் 103 வசனம் 10. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். இப்படிப்பட்ட நன்மையை, மன்னிப்பை நமக்கு கிருபையாய் தருகிறாரே, அந்த தேவனுடைய அன்புக்கு அடிமையான பக்தன் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி அவர் நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் எண்ணி இருப்பாரானால் இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்க நீங்கள் உயிரோடு இருந்திருக்கவே முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது சொல்வது 100% உண்மையான ஒரு வார்த்தை. ஆம், அவ்வளவு வானத்துக்கு எப்படி அளவு கிடையாதோ, எப்படி பூமியை அளந்து பார்க்க முடியாது, அவ்வளவு நம்ம மேல் அவர் வைத்திருக்க அன்பு பெரிது. ஆக அவருடைய அன்புக்கு, அவருடைய அழைப்பின் குரலுக்கு இடம் தந்து நாம் தாமே நம்முடைய பாவங்களை அக்கிரம மீறெல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி வாழ்வோமானால் நம்முடைய வாழ்விலே அளவிலாத சந்தோஷம், மகிழ்ச்சி தருவார். பெற்றிட, இந்த நன்மையை பெற்றிட ஜெபிப்போமா? அற்புதமானவரே, உமது அன்புக்கு அடிமையாகாதபடி உலக சிநேகத்துக்கும் உலக பாவத்துக்கும் அக்கிரமத அடிமையான மனுஷர்களை மன்னியோப்பா. இந்த நல் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உம்முடைய நேசத்துக்கு அடிமையாகி உம்முடைய வழியில நடக்க உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் விடுதலைக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணியையர். காட் பிளஸ் யூ.